வணக்கங்க. நான் லட்சுமி. இன்னைக்கு சமையலின் ரகசியத்தில் பார்க்க போகிறது பருப்பு சாம்பாருங்க. இட்லி, தோசை, பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. துவரம் பருப்பு 200 கிராம் எடுத்துருக்குங்க. அது 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டாப் எண்ணெய், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் வந்தோடனே எடுத்துருங்க. பருப்பு நல்லா வெந்துடும். இப்போது அதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ கடலெண்ணெய் எடுத்துருங்க. கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துங்க. பெருசாக இருந்தால் ஒரே வெங்காயம் போதும். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பொங்கலோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பொங்கல் போட்டிருக்கீங்களா, அந்த பொங்கலுக்கு இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கிங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா போதும். பொங்கலோட வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்குங்க, பாருங்கள். இப்போ தக்காளி நான் ஒரு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பழம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிங்க. உப்பு அந்த வதங்கிறதுக்கோசரம் இந்த உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கோசரம் இதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க. இல்லைன்னா நீங்கள் சக்தி மசாலா தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் இப்போ 1 ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கனால 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ அந்த பருப்பு அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. அந்த குக்கர் அப்படியே அலசி கூட ஊற்றலாம். நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார், பொங்கல், இட்லி, தோசை எது வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பொங்கல் எப்படி செஞ்சுருக்கேன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க. இந்த சாம்பார் அது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.